நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இன்னும் சில உள்நாட்டு செய்திகள். 100 வருடங்களுக்கும் அதிக பழமை வாய்ந்த கொழும்பு கங்காராம விகாராயின் விகாராதிபதி கலபொட ஞானிஸ்தர தேரர் தனது 69வது பிறந்த தினத்தை இன்று கொண்டாடுகிறார். அவரது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று விசேட சமய நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கலபொட கங்கானம்கே தொன் மத்தும மற்றும் அமரவிக்ரம லியனகே செலோன் ஆகியோரின் புதல்வராக 1943ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் திகதி இவர் பிறந்தார். 8 பேரை கொண்ட குடும்பத்தின் இளைய புதல்வராக பிறந்த இவர் பல்வேறு திறமைகளுடன் காணப்பட்டமையை அடுத்து தந்தையினால் விகாரைக்கு ஒப்படைக்கப்பட்டார். இதற்கமைய 1954ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் திகதி துறவரம் பூண்ட இவர் அப்போதைய கங்காராம விகாராதிபதி தேவுந்தர ஸ்ரீ வாச்சஸ்வர தேரரிடம் சீடராக தனது சமய பணிகளை ஆரம்பித்தார். கங்காராம விகாரையிலேயே அவர் தனது கல்வியை ஆரம்பித்தார். அதனைத் தொடர்ந்து கங்காராம விகாரையின் விகாராதிபதியான தேவுந்தர வாவேஸ்வர தேரர் கங்காராம விகாரையின் சிறிய தேரராக இவரை தெரிவு செய்தார். சிங்களம், பாலி மற்றும் கலைகளில் பல்வேறு திறமைகளை கொண்ட இவர் பட்டப்படிப்பினையும் நிறைவு செய்திருந்தார். ஆங்கிலத்திலும் அவர் சிறந்து விளங்கினார். இதன் பின்னர் 1961ஆம் ஆண்டு முதல் விகாரையின் பொறுப்பு இவர் வசமானது. ஸ்ரீ ஜீனரத்ன தொழில் பயிற்சி நிலையத்தினூடாக பல இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கான வழியை இவர் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். கங்காராம விகாரை இந்த நாட்டில் மாத்திரமன்றி வெளிநாட்டவர்களினதும் நம்பிக்கைக்குரிய இடமாக மாறுவதற்கு இவர் பாரிய பங்களிப்பினை வழங்கியுள்ளார். இலங்கையில் தற்போது கிடைத்த சுதந்திரத்தின் பின்னர் பயங்கரவாதம் மீண்டும் உருவாகுவதை தவிர்க்க அனைத்து இனத்தவர்களும் அனைத்து சமயத்தவர்களும் ஐக்கியப்பட்டு செயற்பட வேண்டும். எதிர்கால சந்ததியினர் சிறந்த முறையில் வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த நாட்டில் ஒரே இனத்தவர் என்ற ரீதியில் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு இது ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக அமைந்து கொள்ள வேண்டும் என எனது பிறந்த தினத்தின் போது கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டு நாட்டை அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுப்போம். இதேவேளை கலபொட ஞானிஸ்தர தேரரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று விகாரைக்கு வருகை தந்தார். அவரது பிறந்த தினத்தை முன்னிட்டு மகா சங்கத்தினரால் இன்று அன்னதான நிகழ்வு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் பலரும் வருகை தந்திருந்தனர். இன்று பிற்பகல் விகாரைக்கு வருகை தந்த பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பாசில் ராஜபக்ச ஞானிஸ்தர தேரருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்.